நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு பிள்ளையாரின் குறும்பு. வாங்க கதைக்குள்ள போகலாம். கைலாயத்துல முருகரும் பிள்ளையாரும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாண்டதுல நேரம் போனதே தெரியல. இரு இரு உன்னை பிடிக்க வரேன், இரு முருகா உன்னை பிடிக்க வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா 2 பேரும் ஓடி போய் விளையாண்டதுல ரொம்ப தூரத்துல போயிட்டாங்க. இப்ப பார்வதி கைலாயத்துல உள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு, சரி நாம பசங்களை சாப்பிட்றதுக்கு கூப்பிடலாம் அப்படின்ட்டு வராங்க. ஏய் கணபதி, கணபதி, முருகா, முருகா, எங்க இருக்கீங்க 2 பேரும்? சீக்கிரம் வாங்க, சாப்பாடெல்லாம் தயாரா இருக்குது, வாங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாண்டதுல கைலாயத்துல இருந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்கல்ல, சத்தம் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இந்த முருகருக்கு விளையாட்டுன்னு விளையாடிட்டு இருக்கும் போதும் அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது. அம்மா கூப்பிடுற மாதிரியே இருக்கே நமக்கு, அம்மா நம்மளை கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. இப்போ 2 பேருமே கைலாயத்துக்கு போகிறது தான் நல்லது அப்படின்ட்டு அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு, அண்ணா அண்ணா, கணபதி அண்ணா, நம்ம வீட்டுக்கு போகலாமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம அம்மா கண்டிப்பாக இப்போ நம்மளை தேடி வந்திருப்பாங்க. இப்போ போகலைன்னா அவங்க ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. வாங்கண்ணா போகலாம் வாங்க அப்படின்ட்டு முருகர் கூப்பிடுறாங்க. அதுக்கு விநாயகர், டே தம்பி முருகா, நாம் இப்போதாண்டா ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சிருக்கிறோம், உடனே நீ விளையாட்ட முடிக்கலான்னு சொல்றியே? அம்மா அதெல்லாம் ஒன்றும் கோவப்பட மாட்டாங்க, தேட மாட்டாங்க, இங்கே தான் எங்கேயாச்சும் விளையாடுவாங்கன்ட்டு அவங்க வேலைகளை முடிச்சுட்டு அவங்க ஓய்வெடுக்க போயிடுவாங்கடா. நீ ஒன்றும் கவலைப்படாத, வா நம்ம விளையாடலாம், நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அம்மா கிட்ட பதில் நான் சொல்கிறேன். நீ இப்போ என் கூட விளையாடிட்டே இருந்தன்னா அம்மா எனக்கு சாப்பிட்றதுக்கு நிறையா லட்டுகள் தருவாங்கல்ல, உனக்கும் தருவாங்க. உன்னோட லட்டுகளை நீயே சாப்பிட்டுக்கோ, என்னோட லட்டுகளில் பாதி லட்டுகளை உனக்கு நான் தந்துடுறேன், நீ விளையாண்டா மட்டும்தான் தருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே முருகர், அண்ணா அண்ணா, கணபதி அண்ணா, உங்கள் லட்டுவெல்லாம் நீங்களே சாப்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு தானே லட்டுவெல்லாம் ரொம்ப பிடிக்கும், வேணும்னா என்னுடைய லட்டுகளையும் நீங்களே சாப்பிட்டுக்கோங்கண்ணா அப்படின்ட்டு முருகர் சொல்கிறாங்க. அண்ணா இப்போ நீங்கள் வர போகிறீங்களா இல்லையா? இப்போ நான் கைலாயத்துக்கு போகலான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பிள்ளையாரு, நான் வரலடா முருகா, நீ தான் விளையாட வரமாட்டேங்கிறியே, உன்னை நான் பிடிச்சா வைக்க முடியும்? நான் என்னோட நண்பர்களோட ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு பொறுமையாக நான் கைலாயத்துக்கு வருவேன். நீ வேணும்னா போய் சீக்கிரமாக எது வேணுமோ எல்லாத்தையும் வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லா தூங்கு. நான் எவ்வளோ சந்தோஷமாக விளையாட முடியுமோ விளையாடிட்டு தான் கைலாயத்துக்கு வருவேன். அம்மா கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்லிக்கிறேன், நீ என்னை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க. இப்போ முருகருக்கு கோபம் வந்துருச்சு, மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பிள்ளையார்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கைலாயத்துக்கு புறப்பு வந்துட்டாங்க. கைலாயத்தில் இந்த பார்வதி முருகரையும் பிள்ளையாரையும் தேடிட்டே இருந்ததுல அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. முருகர் கைலாயத்துக்கு வந்ததுமே பார்வதி, முருகா மகனே, நீ வந்துட்டியா? இவ்வளோ நேரமா எங்கே போயிருந்தீங்க? ஆளையே காணுமே. ஆமாம், அண்ணன் எங்க? உன்னையும் அண்ணனையும் தேடாத இடமே இல்லை. நல்ல வேலை இப்போவாது வந்தியே, பசி எடுத்ததுன்னு வந்திருப்ப போல இருக்கு, அதுதானே? ஆமாம், உன்னோட அண்ணன் பசி தாங்க மாட்டானே, அவன் எங்க? கணபதி எங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த முருகர் பார்வதி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் ஆமாம்மா ஆமாம் அப்படின்னு ஒரே ஒரு பதிலை மட்டும் சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம், அம்மா எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரீங்களா? நான் ரொம்ப பசியில் இருக்கேன், சீக்கிரமாக எனக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு பார்வதியும், என் செல்ல முருகனே, இரு இரு, உனக்கும் அண்ணனுக்கும் உங்கள் 2 பேருக்கும் பிடிச்ச லட்டுவை தான் அம்மா செஞ்சு வச்சுருக்கிறேன், போய் எடுத்துகிட்டு வரேன் இரு அப்படின்ட்டு போகிறாங்க. ஒரு தட்டு நிறையா லட்டுகளை எடுத்துகிட்டு வந்து முருகர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்தா சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு, இந்த தட்டில் உள்ள லட்டு எல்லாமே உனக்கு தான், சாப்பிடு முருகா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. முருகரும், சரிங்கம்மா நான் சாப்பிட்றேன், நீங்கள் போய் ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே முருகர் அவங்க அம்மா கொடுத்த லட்டு எடுத்து சாப்பிட்லான்ட்டு ஒரு பெரிய அழகான லட்டு எடுக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் இந்த பிள்ளையார் எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல. திடீர்னு அந்த முருகர் பக்கத்தில் வந்து,
முருகருக்கு முன்னாடியே முருகருக்கு கொடுத்த லட்டுவெல்லாம் வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. முருகர் அவங்க அம்மா கொடுத்த ஒரே ஒரு லட்டு மட்டும்தான் சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் இந்த பிள்ளையார் எல்லா லட்டுவையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு முருகரை கூட்டிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டாங்க. அம்மா அம்மா, என்னம்மா நீங்கள் எனக்கு லட்டுவே தரலையே, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, லட்டு செஞ்சு தர முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே இந்த பார்வதி தேவியும், நீ வருத்தப்படாத என்னோட மகனே, மூத்த மகனே, நீ வருத்தப்பட்டனா அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். நீ வருத்தப்படாத, உனக்காக அம்மா லட்டுவெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், நீ இங்கேயே காத்துரு அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ இவ்வளோ நேரமாக எங்கே போன கணபதி, எங்கே இருந்த, இவ்வளோ தாமதமாக வந்திருக்கிறியே, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு எந்த விஷயத்தையுமே பார்வதி தேவி கேட்கவே இல்லை. கணபதி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ தாமதமாக வந்தோம், நம்ம அம்மா நம்மளை எந்த கேள்விகளும் கேட்கலையே, நமக்கு ஆரவாரத்தோட நிறையா லட்டுகள் வரப்போகுது, சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு மனசு முழுக்க அவ்வளோ சந்தோஷம், பட்டாம்பூச்சா பறக்குது. ஆனால் இந்த முருகர் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க, நம்ம தானே ஒரே ஒரு லட்டுவை சாப்பிட்டோம், எல்லா லட்டுவையும் ஒன்று ஒன்றா முழுங்கிட்டு இப்போ எந்த லட்டுவுமே சாப்பிடாத மாதிரி நம்ம அம்மா கிட்ட வந்து எப்படி அண்ணன் பொய் சொல்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாமே அம்மாவுக்கு தானாகவே தெரிய வரும். எப்படி தெரிய வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் அம்மாவுக்கு எல்லா உண்மையும் அண்ணனோட வாயாலேயே நாம் சொல்ல வைக்கணும், இது நடந்தே தீரும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாங்க. பார்வதி அவங்களோட சமையல் அறைக்குள்ளே போய் பார்க்குறாங்க. சரி, நாம் செஞ்சு வச்ச லட்டுவில் கொஞ்சம் மீதம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பிள்ளையாருக்கு கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஒரு லட்டுவை கூட காணும். அவங்க அம்மாவுக்கும் முருகருக்கும் தெரியாமலேயே பிள்ளையார் எல்லா லட்டுகளையுமே திருடி சாப்பிட்டுட்டாங்க. இப்போ பார்வதி தேவி கைலாயத்தில் உள்ள சமையலறையில் லட்டுகள் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அட ஆமாம், நாம தான் ஒரு தட்டு முழுக்க முருகருக்கு லட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துமே, இப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது, அப்போ எப்படி லட்டுவெல்லாம் இருக்கும். சரி சரி, இப்போ நாம் முதல்ல இருந்து பிள்ளையாருக்காக நிறையா லட்டுகளை செஞ்சு கொண்டு போய் கொடுப்போம். இப்போவே வேலையை ஆரம்பித்தாதான் சீக்கிரமாக லட்டுகளை செய்ய முடியும் அப்படின்ட்டு லட்டுகள் செய்ய தொடங்கிட்டாங்க. இங்கேயும் நம்ம பிள்ளையார் சும்மா இல்லாமல் நம்ம அம்மா கிட்ட போகலான்னு சொல்லிட்டு பார்வதி தேவி கிட்ட வந்துட்டாங்க. அம்மா அம்மா, லட்டுவெல்லாம் தயார் செஞ்சிட்டிங்களா? எனக்கு ரொம்ப பசியாக இருக்குன்னு சொன்னல்லம்மா, ஆனால் எனக்கு இப்போ பசியே இல்லைம்மா, இந்த லட்டுவோட வாசனையே என்னோட வயிறை ரொப்பிடுச்சு. ஆனால் நம்ம தம்பி முருகனுக்கு ரொம்ப பசிக்குதான், அவனுக்காக நான் லட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கட்டுமா? சீக்கிரமாக நீங்கள் செஞ்சு வச்ச லட்டெல்லாம் தாங்கம்மா, நான் கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. லட்டுகள் எல்லாம் பிள்ளையார் எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய மரத்தடியாக பார்த்து அங்கே ஜம்முன்னு உட்காந்துட்டு ஒவ்வொரு லட்டுவா சூப்பராக ருசித்து ரசித்து வேக வேகமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. நம்ம முருகனோட பேரை சொல்லி சொல்லி நம்மளே எல்லா லட்டுவையும் சாப்பிட வேண்டியதான். இன்னைக்கு லட்டுவை ஒரு பிடிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட போயிட்டாங்க. அம்மா அம்மா, இந்த லட்டு நம்மளோட முருகருக்கு பத்தவே இல்லையாம்மா, வயிறு நிறையவே இல்லைன்னு சொன்னான், சீக்கிரமாக இன்னொரு தட்டு லட்டை தாங்கம்மா, நான் வந்து கேட்டுகிட்டே இருப்பேன், நீங்கள் செஞ்சு வச்சுட்டே இருங்கம்மா. தம்பி முருகனுக்கு எப்போ வயிறு பசி இல்லைன்னு சொல்கிறானோ அப்போ நீங்கள் எனக்கு செஞ்சு தந்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ திரும்பவும் பிள்ளையார் பார்வதி கிட்ட வந்துட்டு, அம்மா அம்மா, இன்னுமாம்மா நீங்கள் செஞ்சு முடிக்கல, அங்கே தம்பி சாப்பிட்டுட்டே இருக்காம்மா, நான் அங்கேருந்து இங்கே லட்டுவை வாங்க வர்றதுக்குள்ளேயும் தம்பி அங்கே எல்லா லட்டுவையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெறும் தட்டை தாம்மா வச்சிருக்கிறான், சீக்கிரமாக செஞ்சு தாங்கம்மா, இல்லைனா அவன் என் மேலே கோவப்பட்டுற போகிறான், அவனோட கோவத்துக்கு நான் ஆளாகிடக்கூடாதுமா, பாவமா என்னோட தம்பி, இன்னைக்கு ஏன் அவனுக்கு இவ்வளோ பசின்னு எனக்கே தெரியல. சரிம்மா, செஞ்சிட்டிங்கல்ல, இந்த லட்டுவை நான் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு போய் இந்த இடத்துல நாம் இன்னமும் உட்காந்து சாப்பிட்டோம்னா எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம தான் மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும்,
அதனால் நம்ம மறைவா வேற ஒரு மரத்தடிக்கு போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வேற ஒரு மரத்தடியில் ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. என்ன ருசி, என்ன ருசி! அம்மாவோட கைப்பக்குவமான லட்டுவை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. இவ்வளோ ருசியான லட்டுவை நம்மளோட பார்வதி தாயால் மட்டும்தான் தர முடியும். தேவாமிர்தமாக இருக்குதே! நம்ம அம்மா கைக்கு தங்க காப்பு போட்டால் கூட பத்தாது. அடடா! பேசிட்டே சாப்பிட்டதுல எல்லா லட்டுவுமே தீர்ந்து போயிடுச்சு. சரி, நாம் மறுபடியும் நம்ம அம்மா கிட்ட போய் கேட்போம். அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் கண்டிப்பாக நம்ம அம்மா எனக்காக லட்டு செஞ்சு தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னா, பார்வதி தேவி, இங்கே என்னதான் நடக்குது? எவ்வளோ லட்டை நான் செஞ்சுட்டேன், ஆனாலும் இன்னும் லட்டு வேணும் லட்டு வேணும்னு முருகன் எப்படி கேட்டுகிட்டே இருப்பான்? இனிப்பு அவன் அவ்வளவா சாப்பிட மாட்டானே. நம்ம மூத்த மகன் கணபதிக்கு தான் லட்டுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஏதோ இங்கே நடக்குது. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. சரி, நாம் நம்ம முருகனை கூப்பிடுவோம். அவன் இங்கே வர்றானான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு முருகா முருகா அப்படின்னு கூப்பிடுறாங்க பார்வதி தேவி. முருகனும் உடனே வந்துட்டாங்க. என்ன அன்னையே, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? எதுக்காக? என்ன விஷயம் சொல்லுங்க அன்னையே அப்படின்ட்டு கேட்குறாங்க. அட முருகா, நான் கூப்பிட்ட உடனேயே நீ வந்துட்டியே. உனக்காக அண்ணன் லட்டுவெல்லாம் எடுத்துட்டு வந்தானே, சாப்பிட்டியா? ரொம்ப சூப்பராக இருந்ததா? வயிறு நிறைஞ்சிருச்சா இல்லை இன்னொரு தட்டு லட்டு வேணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. முருகனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் அண்ணனோட ஆட்டத்தை நாம் ஆட விடக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவை கட்டியே ஆகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு இந்த முருகனு சிரிச்சுக்கிட்டே, அட என்ன அண்ணையே, நீங்கள் நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கிறீங்களே, நான் எங்கள் லட்டுவெல்லாம் சாப்பிட்டேன். நீங்கள் கொடுத்ததிலேயே நான் ஒரே ஒரு லட்டுவை மட்டும்தான் சாப்பிட்டேன். அந்த ஒரு லட்டுவை சாப்பிட்டு முடித்தவுடனேவே எனது வயிறு அவ்வளவு நிரம்பி விட்டது. நான் இரவு சாப்பிடுவேனா இல்லையா என்று கூட எனக்கு தெரியவில்லை அன்னையே. அவ்வளவு ருசியாகவும் இருந்தது, பசியை நிரப்பி விட்டது அப்படின்ட்டு முருகர் சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி தேவியும், முருகா, இளைய மகன் முருகா, நீ உண்மையை தானே சொல்கிற, பொய் எதுவும் சொல்லலல்ல. உன்னுடைய அண்ணன் கணபதி தம்பி முருகனுக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது அம்மா, அதற்காக எனக்கு லட்டு நிறையா செய்து தாருங்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு தட்டு லட்டாக கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி கொண்டு சென்றானே, அது எல்லாம் என்ன? யார் சொல்வதுதான் உண்மை பொய் என்று எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லையே. அட கடவுளே, என் ஈசனே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உடனே இந்த முருகரு, அன்னையே அன்னையே, நீங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம், நான் வழிகள் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் முதலில் என்னை நம்ப வேண்டும். அதற்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், என்னுடைய கையை நீங்கள் முகர்ந்து பாருங்கள். அன்னையே, நீங்கள் செய்த ஒவ்வொரு லட்டிலும் நெய்யும் முந்திரியும் நன்றாக கலந்துதான செய்தீர்கள். ஆகையால் என் கையை முகர்ந்து பார்த்தீர்கள் என்றால், என் கையில் நெய்யின் மனம் வந்தால் நான் தான் லட்டுக்களை சாப்பிட்டேன் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். என் கையில் நெய்யின் மனம் வரவில்லை என்றால் நான் லட்டுக்களை சாப்பிடவில்லை என்று உங்களுக்கு புரிந்துவிடும். இதுதான் முதல் வழி. அதற்கு பின் நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு எல்லாவற்றையுமே காமிக்கிறேன். தெளிவாக எல்லாவற்றையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்தாங்கள் தாயே, என்னுடைய கையை முகர்ந்து பாருங்கள். யார் குற்றவாளி என்று உங்களுக்கு புலப்படும். முகர்ந்து பார்த்தீர்களா? என் கையில் நெய்யின் மனம் வருகின்றதா? சொல்லுங்கள் அன்னையே, சொல்லுங்கள் அப்படின்ட்டு முருகர் கேட்குறாங்க. இந்த பார்வதி தேவியும் முருகரோட கையை முகர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மனமும் வரவே இல்லை. என்னுடைய இளைய மகன் முருகா, உன்னோட கையில் நெய்யோட மனம் சுத்தமாக வரவே இல்லையே. நீ லட்டுகளெல்லாம் சாப்பிடல அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்போ யாரு? உன்னோட அண்ணன் கணபதி தான் அந்த வேலையெல்லாம் பார்த்ததா உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு இந்த முருகரும், அன்னையே அன்னையே, உங்களுக்கு எப்படி எதுவும் தெரியாமல் புரியாமல் புலப்படாமல் நிற்கிறீர்களோ, அதே போல்தான் நானும் குழப்பத்தில் புலப்படாமல் இருக்கிறேன். இனிமேல் தான் எல்லா விஷயங்களும் தானாகவே தெரிய வரும்.
வாருங்கள் அடுத்த வழியை பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு முருகர் கிளம்புறாங்க. கைலாயத்தில் உள்ள தோட்டத்துக்கு வந்து பார்த்தா அங்கே ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஓரமாக ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு லட்டுவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெறும் தட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த பிள்ளையாரு. அப்போவும் இந்த பிள்ளையார் சும்மா இல்லாமல், அடடா, தட்டு முழுவதும் காலியாகி விட்டது, ஒரு லட்டு கூட இல்லையே, எனக்கு இன்னும் பசி தீரவில்லை, நாம் இப்பொழுது அன்னையிடம் போய் லட்டுகள் வேண்டும் என்று கேட்டால்தான் சரி வரும். நம் அன்னை நமக்காக செய்து தராமலா இருப்பார்கள்? எந்த வழியாக வந்தோமோ அதே வழியாக சென்று மறுபடியும் அன்னையிடம் லட்டுகளை கேட்கலாம் என்று முணுமுணுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே முருகரும் பார்வதி தேவியும் நல்லா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்வதி தேவி, முருகா நீ அமைதியா இரு, என் பின்னாடியே வா அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. என்ன கணபதியே, உனக்கு லட்டு இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? அன்னை சென்று லட்டுகளை எடுத்துட்டு வரட்டுமா? வேலை செய்து செய்து நீ களைப்பில் இருப்பாய் அப்படின்னு பார்வதி சொல்லவும், அதுக்கு பிள்ளையாரும், ஆம் ஆம் அன்னையே, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சத்தமா ஒரு குரல் கொடுத்துட்டாங்க. பார்த்தா முருகரும் பார்வதி தேவியும் வந்து நிற்கிறாங்க. இந்த பிள்ளையாருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிப்போச்சு. அடக்கடவுளே, நாம் தனக்குத்தானே பேசிக்கொண்டு இருக்கிறோம் என நினைத்தோமே, ஆனால் அன்னையும் முருகரும் வந்துவிட்டார்களா? நாம் இனிமேல் அவ்வளவுதான், வசமாக நாம் மாட்டிக்கொண்டோமே அப்படின்னு முணுமுணுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்வதி சொல்கிறாங்க, நீ பாவம் கணபதி, உன்னுடைய தம்பியை பார், எப்படி நின்று கொண்டிருக்கிறான். என்னிடம் நடந்த உண்மைகள் எதையுமே சொல்லவில்லை. ஆனால் கணபதியே, நீ செய்ததெல்லாம் சாதாரண விஷயங்களா? அதுவும் நீ உன் தம்பிக்காக இவ்வளவு நேரம் கால்கடுக்க நடந்து நடந்து வந்து லட்டுகளை சுமந்து வந்து உன் தம்பிக்காக எடுத்து வந்தாய். உன்னுடைய தம்பி முருகன் சும்மாவே உட்கார்ந்து கொண்டு லட்டுவை முழுக்கென்று முழுங்கிக் கொண்டுதானே இருந்தான். இப்பொழுது அவனையே லட்டுகளை எல்லாம் எடுத்துட்டு வர சொல்வோமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு பிள்ளையாரு என்ன சொல்றதுன்னே தெரியாம திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. பார்வதி தேவி சொல்றாங்க, தம்பி தான் இங்கே சும்மாதான நிற்கிறான், அவனையே நாம் அனுப்பி லட்டுகளை எல்லாம் எடுத்துட்டு வர சொல்வோம். பின்னாடியே ஒரு லோடு லட்டு வரும், வரட்டும் வரட்டும், சாப்பிடுகிறாயா? ஒரு லாரி லட்டு சாப்பிட்டால்தான் உனக்கு வயிறு நிறையும், அவ்வளவுதானே? சரி சரி, இன்னைக்கு லட்டு லட்டாக உனக்கு லாரியில் லட்டுகள் வரப்போகிறது. முருகா, போய் லட்டுகளை எடுத்துட்டு வா அப்படின்ட்டு கிண்டலா அவங்க அம்மா சொல்றாங்க. லட்டுகளை முருகர் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் செய்யணும். கணபதியே, அந்த மரத்தை ஒட்டி போய் நில்லு அப்படின்ட்டு பார்வதி தேவி சொல்றாங்க. கணபதியை கயிறால நல்லா இறுக்கமா கட்டிட்டாங்க. இப்பொழுதுதான் கணபதியே, உனக்கு லட்டுகளை சாப்பிட்டால் வயிறு முழுமையாக நிறையும். இரு இரு முருகா, போய் லட்டுகளை எடுத்துட்டு வா அப்படின்ட்டு சொல்றாங்க. முருகரும் வேக வேகமா ஓடி போய் கைலாயத்துல உள்ள சமையலறையில லட்டுகள் எல்லாம் ஒரு தட்டில் அடுக்கி வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க அம்மா கிட்ட. பார்வதி, கணபதியே கணபதியே, உன்னுடைய வாயை திற, நான் லட்டுகளை ஊட்டி விடுகிறேன், அப்பொழுதுதான் லட்டு இன்னும் சுவையாக இருக்கும். ஆகாமி ஆகாமி அப்படின்ட்டு சொல்றாங்க. அன்னையே அன்னையே, என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு வயிறும் நிறைந்து விட்டது, மனமும் நிறைந்து விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள், இவ்வளவு நேரம் நான் செய்தது மிக பெரிய தவறு, என்னை இப்படியெல்லாம் சுட்டி காட்டிவிட்டு புரிய வைத்து விட்டீர்கள், இதுக்கப்புறமாக நான் எப்பொழுதுமே தவறுகள் செய்யவே மாட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள் அன்னையே, மன்னித்துக்கொள் முருகா அப்படின்ட்டு கணபதி சொல்றாங்க. அப்போ பார்வதி சொல்றாங்க, கணபதியே, நீ மன்னிப்பு கேட்டு விட்டாய், நீ புரிந்து கொண்டு விட்டாய், தவறுகள் செய்ய மாட்டாய் என்று நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறுகள் செய்யாதே, பொய் சொல்லாதே, எது வேண்டுமென்றாலும் அன்னையிடம் வந்து தயங்காமல் கேள். என்னுடைய மூத்த குறும்பு மகன் கணபதியே, உன்னை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கணபதியை சுற்றி கட்டியிருக்கிற கயிறு
தானாகவே கழண்டு அவிழ்ந்து கீழே விழுந்துருச்சு. இப்போ பார்வதி தேவி அவங்க கையில் உள்ள தட்டில் நிறையா லட்டுகள் இருக்குல்ல, அதை பிள்ளையாருக்கு ஒன்றும் முருகருக்கு ஒன்றும், பிள்ளையாருக்கு ஒன்றும் முருகருக்கு ஒன்றுன்னு மாற்றி மாற்றி ஊட்டி விடுறாங்க. முருகரும் கணபதியும் ரொம்பவே சந்தோஷமாக ஒத்துமையாக லட்டுகளை சாப்பிட்டு முடித்ததுமே அன்னை பார்வதி கைலாயத்துக்கு அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடவுளே பொய் சொன்னாலும் அவங்களுக்கே தண்டனை உண்டு. அதே மாதிரி தான் மனிதர்களாகிய நாமளும் பொய் சொன்னோம் அப்படின்னா அதுக்கான பின்விளைவுகள் நம்மளை தான் பாதிக்கும். அதனால் யாருமே எதுக்காகவும் பொய் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட தவறுகளை நாம் உணர்ந்தால் மட்டும் போதாது. இதுக்கப்புறம் இனிமேல் எந்த தவறுகளும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு தெளிவான முடிவில் நாம் தான் இருக்கணும். அன்பு, ஒத்துமை, பொறுமை, கடமைங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதில் நாம் சரியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வரவே வராது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். முருகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டும், பிள்ளையாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லோ கலர் ஹார்ட்டும், பார்வதியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பர்பிள் கலர் ஹார்ட்டும், சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ப்ளூ கலர் ஹார்ட்டையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.